வாழ்ந்துட்டுருக்கேன் பாரு, மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, திட்டுறாங்க என்ன. ஏன் இந்த ஆளுக்கு வயசான ஆளுக்குலாம் நீ என்ன பண்ணலாங்களா 2 பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்த, இனிமேல் உனக்கு என்ன பிரச்சனை, அந்த ஆளை கூப்பிட்டு போய் இதில் போய் பாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு அப்படின்றாங்க. எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு அவர் இருந்தால் நம்ம போதும் கடைசி வரைக்கும், புருஷன் இருந்தால் போதும் நம்ம கடைசி வரைக்கும், வருமானம் கூட நம்ம ஏதாவது ஒரு களை வெட்டி கூட சோறு போட்டுக்கலாம் அப்படி நான் நினச்சி யதார்த்தமாக தான் நான் இருக்கேன். கிராமத்தில் எப்படி சொல்கிறாங்க பாரு, நினச்சிக்கிறேன் நான். ஷோ என்ன எதுக்கு நல்லா நான் வச்சுருந்தார் பாரு ஒரு பாட்டில் தடை விடு, எந்திரிச்சு நிற்க சொல்லு. சின்ன பாட்டில் ஒன்று அங்கேயே கிடக்கும் பாருங்க அந்த மிஷின்கிட்டே. இல்லை அவர் கூட ஒன்று இருப்பார், கூட வச்சுருப்பார், கூடையில் இருக்க அவர் கூடையில் மருந்து வச்சுருக்க கூட ஒன்று இருக்கும், அதை வச்சுருப்பார் பாரு. அப்படி சொல்கிறாங்க மக்கள், சொல்லி கொடுக்குறாங்க மாதிரி. அப்போ தான் நினச்சிட்டேன், ஓ கிராமத்து மக்கள்லாம் இப்படி தான் போல இருக்குது, நமக்கு தான் ஒரு மயிரும் தெரிலன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தானே என்ன, இப்போ எல்லாம் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்குறாங்களே, நீ ஏன் காசுலாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறது, இப்போ போகிறவங்க போயிட்டாங்கன்னா இருக்கிறவங்க எப்படி வாழ்றது, நீ என்ன பண்ண போகிறாங்க வருமானத்தை காசுக்கு எல்லாத்தையும் நாங்கள் நாட்டில் விற்றுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு இப்படி திட்டுறாங்க. நேற்று ஒருத்தவங்கள்ட்ட